ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட என்னன்னா ஒரு சில காரியங்களை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அது என்னன்னா, இன்னைக்கு மனிதர்களோட பல விதத்துல ஒரு காரியங்களை நம்ம பேசலாம். பார்த்தீங்கன்னா மனுஷங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 24 மணி நேரமும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தா தேவையே இருக்காது, ஆனால் அவங்க தன்னைத்தானே வருத்திட்டு எப்பவும் சோகமாகவே இருப்பாங்க. நல்லா சொல்ல பார்த்தா அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு இது படித்தேன். வாழ்றதுக்கு வசதி தேவையில்லை, மற்றவங்க மாதிரி வாழ்றதுக்கு தான் வசதி தேவை. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா நீங்கள் யூடியூப்ல இப்போ நிறைய வீடியோக்கள் வருது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில குடிசை வீட்டில் ஒரு ரொம்ப ஏழ்மையான வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாய்களை வச்சுட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அது எப்படின்னு ஒரு நம்மளால சொல்லவே முடியாது. நேற்று கூட ஒரு இதில் பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு 4-5 பேர் அப்படி தெருவில் தான் நடுவு இதில் படுத்துட்டு பட் அவங்க கூட ஒரு நாய் அது கூட சிரிச்சு பேசி அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அதனால நம்மளே தான் நம்மளை நாமே வருத்திட்டு ஐயோ எனக்கு ரொம்ப சோகம் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம்னா வழிகள் நிறைய இருக்கு. நான் ரீசெண்டாக வந்து நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் வாழ்ந்த அந்த வீடுகளை போய் பார்க்கலான்ட்டு ரீசெண்டாக நாங்கள் போனோம். நாங்கள் எல்எஸ்புரம் மேட்டுப்பாளையத்தில் வாழ்ந்தோம். அந்த வீடை போய் பார்க்க போனோம். பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக். ஏன்னா என் மைண்டில் எனக்கு அது பதிவான அந்த வீடு யோசித்து பார்க்க போகும்போது பார்த்தா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், வெளியே நிறைய பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு. அதில் நாங்கள் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க எல்லாரும் ஈவினிங் ஆனால் உட்காந்துக்குவோம். அந்த மாதிரி எனக்கு அது ரெக்கார்டான என்னோட அந்த வீடு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கனவான இல்லமா இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா போய் அதை போய் பார்க்க போகும்போது பார்த்தா உண்மையாலுமே அது என்ன சொல்றது, ஒரு சென்ட் கூட லேண்ட் இல்லை. இத்தனோட இடத்துலதான் இவ்வளவு ரூம் இருந்துச்சா அப்படிங்கும் போது நம்ம மனசுதான் காரணங்கிறது மாதிரி தோணுச்சு. ஏன்னா இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நம்ம பார்க்கும் போது பார்த்தா அவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்தனி ஒரு பெட்ரூம், தனித்தனியா எல்லா ஸ்பெஷல் ரீச்சர்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். பட் அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. அந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா உண்மையாலுமே ஒரு பாயில தான் படுத்திருப்போம். ஒருத்தருக்கு மேல ஒருத்தங்க இடிச்சிட்டு படுத்துட்டு இருப்போம். நல்லா சொல்ல போனா ஒரு ஃபேன் வசதி எதுவுமே இருக்காது. ஆனா அப்ப உண்மையாலுமே சொன்ன மாதிரி அந்த காலத்துல நம்ம அது ஒரு நிம்மதியான தூக்கம்னு சொல்லலாம். அயர்ந்த தூக்கமா ஒண்ணுமே இருந்துச்சு. இப்போ பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் அழகா ஏசி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணி தரோம். பட் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதையோ ஒன்று தேடுறாங்க. அது என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, அது என்னன்னு தெரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு நம்ம பிள்ளைகளை நம்மளே கெடுத்துட்டு இருக்கோமோன்னு தோணுச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பிள்ளைங்க. எங்க அப்பாவுக்கு நாங்க 12 பிள்ளைங்க. ஆனா நம்ம சொல்லும் போது ஐயோ எங்க அப்பா எங்களுக்கு ஏன்னா அது வந்து நம்ம அது என்ன சொல்றது, அது நன்றி உணர்வோடு இருந்தோமா என்னன்னு தெரியல. இப்போத பிள்ளைகளுக்கு எதுவுமே ஒரு சாட்டிஸ்பிகேஷனே ஆகவே மாட்டேங்குது. நம்ம எதை கொடுத்து அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது உண்மையாலுமே தெரியவே மாட்டேங்குது. ஈவன் இப்போ ரீசெண்ட் பீரியட்ல தீபாவளி வந்துச்சு. அப்போ நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு குரூப்பா இருக்கும். அந்த குரூப்ல எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டது பார்த்தா என்ன தீபாவளி எப்படி இருக்கு, தீபாவளி என்ன நார்மல் டே. நான் வந்து அதுக்கு நான் உண்மையாலுமே சொன்னேன், அப்படி சொல்லி பழகாதீங்க. நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம சொல்லணும் பண்டிகைனா அது எப்படி, உறவுகள்னா அது எப்படி, அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நம்மளும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பண்டிகைன்னு வரும்போது பார்த்தா ஒரு மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம அது ரெடி ஆகும். இதுல பாக்குற நிறைய பேர் கூட நீங்க நினைச்சு பார்க்கலாம். நமக்குலாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ட்ரெஸ் எடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து டெய்லி அந்த ட்ரெஸ் எடுத்து நான்லாமே நிறைய அதை மோந்து பார்ப்போம். அந்த அழகான அந்த பெட்டியில திரும்ப அடுக்கி வைப்போம். நம்ம கையிலேயே அதை அயன் பண்ணி அதை எடுத்து திரும்ப வச்சுட்டு அடுத்த நாள் திரும்ப அதை எடுத்து மோந்து பார்த்துட்டு அதே மாதிரி பட்டாசுகள் வாங்கி நம்ம அப்பா அந்த காலத்துல பிஜிலி பட்டாசு தான். ஒவ்வொரு பட்டாசுமே என்ன சொல்றது, இன்னைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கும் போது இருக்கிற சந்தோஷத்தை விட அந்த கொள்ளு பட்டாசு, அந்த பாம்பு பட்டாசு, அந்த பிஜிலி பட்டாசு கொடுத்த சந்தோஷம் இப்பத்த பிள்ளைகளுக்கு இல்லை. ஏன்னா நார்மல் டேவாவே அதையும் கழிக்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு ஓவரா கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நமக்குலாம் உண்மையான ஒரு பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் ஒரு இட்லி ஒரு கறி குழம்புங்கிறது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் போய் நம்ம ஸ்வீட்டை ஷேர் பண்ணிட்டு எல்லாத்துலயும் அந்த ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வந்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து இப்ப இல்லை. ஏன்னா இவங்களுக்கு நினைக்கிறதுக்கு மேல ட்ரெஸ்ஸா நிறைய கிடைச்சிருது, ஃபுட்டா நல்லா கிடைச்சிருது, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு ஃபுட், எல்லா ஹோட்டல்ஸ் இருக்கு, தெருவுக்கு ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கு. அப்ப அப்படி இல்லை, எல்லாமே ஒரு ரேர் தான். நல்லா நம்ம அந்த காலத்துல யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மளிகை கடை தான் இருக்கும் முடியே. இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு ரேரா கிடைக்கும் போது அது கொடுத்த சந்தோஷம் உண்மையாலுமே இப்போ ஈஸியா கிடைக்கும் போது அது கொடுக்கறதே கிடையாது. நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களையும் நம்ம பார்க்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். உண்மையாலுமே சொல்லுவேன், நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கு வந்து
உண்மையாலும் ஒரு காலத்துல நம்ம பஸ்ல பேருந்துல நம்ம பயணிக்கும் போது அந்த பேருந்துல அந்த ஜன்னல் சீட் கிடைச்சா அது கொடுக்குற சந்தோஷம், அது வழியே நம்ம பாக்குற அந்த இயற்கை காட்சிகளை பார்த்த அந்த சந்தோஷம். இப்ப ஏசி கார்ல இதுல கூட்டு போனா கூட எல்லாம் அந்த போன செல்போனை கையில வச்சுட்டு 24 நேரம் அந்த செல்போனுக்கே ஒரு அடிக்ட் ஆயிட்டு அந்த இயற்கையை ரசிக்கிறதுல எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நேரத்தையும் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி இருக்காங்க நம்ம நினைச்சு பார்த்தா வேதனை தான் படுறோம். ஆனா இவங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு, செல்போன் இருக்கு. ஆனா நமக்கு ஒண்ணுமே இல்லாம அந்த கூழாங்கற்கள் 5 கூழாங்கற்கள் பொறுக்கி நம்ம விளையாண்ட சந்தோஷமோ இல்ல ஒளிஞ்சு குடிச்சு விளையாண்ட சந்தோஷமோ அது எதுவுமே இல்லை. நல்லா சொல்ல போனா ஆக்டிவிட்டிஸ்ங்கிறதே இல்லாம இப்போது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், நாங்க உடம்பு குறைக்கிறோம், தேவையில்லை. நம்ம அந்த காலத்துல உண்மையால ஓடி ஆடி விளையாண்டோம், ஓடி ஆடி அந்த என்ன சொல்றது எத்தனையோ விளையாட்டுகள் நான் நினைச்சு பார்க்கும்போது அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஐயோ எத்தனை இந்த பிள்ளைங்க தொலைச்சிருக்காங்களே அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த யூடியூப்ல வர வீடியோ 90s 80s பார்க்கும்போது இப்படியே தான் போகுது. இதை யார் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வாங்க? அது ரொம்ப உண்மையாவே மனதுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்மளோட சந்தோஷத்தை அதுகளுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போனோம். நம்ம சொல்லி தராம நம்ம பிள்ளைகளுக்கு யார் அதை சொல்லி தருவா? நம்ம வந்து நாங்க அப்படி வாழ்ந்தோமே, நாங்க அப்படி வாழ்ந்தோம், இதுவே யார் இது பண்ணுவோம், பூனைக்கு யார் மணி கட்டுவாங்கிற மாதிரி நாங்க அப்படி வாழ்ந்தோம், நீங்களும் அப்படி வாழுங்கன்னா அப்ப நம்ம அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி தரணும். உறவுகள்னா எப்படி, அடுத்த ஜென்ரேஷனா எப்படி, உறவுகளை நம்ம எப்படி பேணி காத்துக்கிறது, இது எல்லாமே நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் அந்த பிள்ளைகளுக்கு அது நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருவா ஒரு ஆசானாக இருக்கணும். நிறைய தொலைத்து விட்டார்கள், தொலைச்சிட்டு எதையோ தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு எந்தவித ஒரு சந்தோஷமும் இல்லை. அதனால நான் என்னன்னா ஒரு நாட்கள்ல வந்து நான் பழசுக்கும் இப்பத்துக்கும் சேர்த்து என்ன அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் நிறைய பேசலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இதுக்கு சம்பந்தமா உங்களுக்குள்ள ஏதாவது கருத்துக்கள் தான் நீங்களும் எல்லாரும் தெரிவிங்க. பேசலாமா?